சமவேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முன்பாக முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து இன்று 17வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களுடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகம், வட்டார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலகம், எழும்பூர், அதே போன்று எழிலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கடந்த 16 நாட்களாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்று 17வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது அவர்களுடைய இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. 2009 மே 31 அன்று சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம், ஜூன் 1, 2009 அன்றிலிருந்து சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியம் என்று இந்த ஊதிய முரண்பாடு என்பது ஒரு வேலையை பார்ப்பவர்களுக்கு தற்போது நடைபெறுவதாகவும் இதன் காரணமாக 15,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து கடந்த 15 ஆண்டுகளாக போராட்டத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் கடந்த வாரம் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகம் எட்டப்படாத ஒரு நிலையில் தொடர் தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை முன்னெடுப்போம் என தற்போது ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள் கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.